வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் 4ல் யூனிட் 9லேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூனிட் 9 ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் தந்தை பெரியாரால் திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்க்குறப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷனில் 1944. தந்தை பெரியாரால் திராவிட கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1944. அடுத்த கொஸ்டின், யாருடைய ஆட்சி காலத்தில் சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் இ வந்து அறிஞர் அண்ணா. அடுத்தது, தமிழக பஞ்சாயத்து சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் இ, அதாவது 1958. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1958. சென்னை நில சீர்திருத்த சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதோடைய ஆன்சர் 4 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்குங்க. இதில் 1961. சென்னை நில சீர்திருத்த சட்டம் எப்போது? 1961. இந்திய அரசியலமைப்பின்படி தமிழகத்தில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு? தமிழகத்தில் முதல் பொது தேர்தல் சுதந்திரத்திற்கு அப்புறம் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1952. இந்திய சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதலாவது தமிழக முதல்வர்? இந்திய சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதலாவது தமிழக முதல்வர் வந்து ஓமந்தூர் ராமசாமி அவர்கள். ஆப்ஷன் ஆ, நல்லா பாருங்கள். ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் இந்திய சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதலாவது தமிழக முதல்வர். தமிழகத்தில் விற்பனை வரி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? தமிழகத்தோட விற்பனை வரி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1937. 1937 நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் எத்தனை இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது? 1937 நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் எத்தனை இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுன்னா 159 இடங்கள். 159 இடங்கள். தமிழகத்தின் முதன்முறையாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1937. ராஜாஜி ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் முதன்முறையாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா 1937. பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான முதல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான முதல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1953. 1953. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாடு அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? தமிழ்நாடு அரசின் முதல் மனிதவள மேம்பாடு அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டதுன்னா 2003. 2003. நீதி கட்சியின் பெயர் திராவிட கழகம் என எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா 1944. நீதி கட்சி திராவிட கழகம் என எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944. 14 அம்ச சோசலிச அறிக்கையை வெளியிட்டவர் யார்? 14 அம்ச சோசலிச அறிக்கையை வெளியிட்டவர் வந்து பெரியார். 14 அம்ச சோசலிச அறிக்கையை வெளியிட்டவர் பெரியார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1929 தொடங்கப்பட்டது. தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் வந்து எஸ்ஆர் கண்ணம்மாள், எஸ்ஆர் செல்லம்மாள், எஸ்ஆர் ராஜம்மாள், எஸ்ஆர் முத்தம்மாள். இதில் ஆன்சர் வந்து எஸ்ஆர் கண்ணம்மாள். தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் வந்து எஸ்ஆர் கண்ணம்மாள். இவங்க வந்து சுயமரியாதை இயக்கத்திற்காக முதல் பதிப்பாளராக பணியாற்றினார். 1929 சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? 1929 சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? செங்கல்பட்டு. உங்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னா 1929. எங்கு நடைபெற்றதுன்னா செங்கல்பட்டு. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எப்போன்னா 1929. எங்குன்னா செங்கல்பட்டு. நாஞ்சில் நாடு என அழைக்கப்படும் மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. நாஞ்சில் நாடு என அழைக்கப்படும் மாவட்டம் கன்னியாகுமரி. தமிழகத்தில் சமூக நீதி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? தமிழகத்தில் சமூக நீதி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா செப்டம்பர் 17. செப்டம்பர் 17. தமிழகத்தில் இந்து திருமணங்கள் திருத்த மசோதா எப்போது அறிமுகமானது? இந்து திருமணங்கள் திருத்த மசோதா தமிழகத்தில் எப்போது அறிமுகமானதுன்னா 1967. 1967. கடைசி கொஸ்டின், போக்சோ சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? போக்சோ சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 2012.
போக்சோ சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2012. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்படி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.